ஸ்பெயினில் நடைபெற்ற முதலீட்டாளர்கள் மாநாட்டில் கலந்து கொண்ட முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தமிழ்நாட்டில் முதலீடுகளை செய்ய வருமாறு முதலீட்டாளர்களுக்கு அழைப்பு விடுத்தார். அரசுமுறை பயணமாக ஸ்பெயின் நாட்டிற்கு சென்றுள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அந்நாட்டின் தலைநகர் மேட்ரிட்டில் நடைபெற்ற முதலீட்டாளர்கள் மாநாட்டில் கலந்து கொண்டார். அப்போது உரை நிகழ்த்திய முதலமைச்சர் தமிழ்நாட்டில் நிலவும் சாதகமான முதலீட்டுச் சூழல் மற்றும் கட்டமைப்பு வசதிகள் குறித்து எடுத்துரைத்து தமிழகத்தில் முதலீடுகளை மேற்கொள்ளுமாறு முதலீட்டாளர்களுக்கு அழைப்பு விடுத்தார். தமிழ்நாட்டில் இயங்கும் ஸ்பானிஷ் நிறுவனங்களின் பெயர்களை பட்டியலிட்ட முதலமைச்சர் பொருளாதார உறவுகளை மேலும் வலுப்படுத்தும் விதமாக தமிழ்நாட்டில் முதலீடுகளை மேற்கொள்ள வேண்டுகோள் விடுத்தார். தமிழ்நாட்டுடன் வணிக உறவு மேற்கொள்ளும் ஐரோப்பிய நாடுகளில் 6வது பெரிய நாடாக ஸ்பெயின் உள்ளது. ஐரோப்பிய ஒன்றியத்தின் 4வது பெரிய பொருளாதாரமாக ஸ்பெயின் திகழ்வது போல இந்தியாவின் 2வது பொருளாதாரமாக தமிழ்நாடு விளங்குகிறது. மின்வாகனங்கள், மின்னணு கருவிகள், தோல் பொருள்கள், தோல் அல்லாத காலணிகள், ஆடைகள் போன்றவற்றிலும் உற்பத்தியிலும் தகவல் தொழில்நுட்பம், புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, உயர் மருத்துவ சேவைகள் போன்ற பல்வேறு துறைகளிலும் இந்தியாவின் முன்னணி மாநிலமாக தமிழ்நாடு திகழ்ந்து வருகின்றது. வான்வெளி மற்றும் பாதுகாப்பு, உயிர் அறிவியல் மற்றும் உயிரிய தொழில்நுட்பம், மருந்துகள், உணவு பதப்படுத்துதல், உப்பு நீக்கம் மற்றும் நீர் சுத்திகரிப்பு ஆகிய துறைகளில் உங்களின் மேலான முதலீடுகளை மேற்கொள்ளுமாறு ஸ்பெயின் முதலீட்டாளர்களை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். தமிழ்நாட்டில் தொழில்களை துவங்க வரும் முதலீட்டாளர்களுக்கு அனைத்து உதவிகளையும் செய்வதற்கு தமிழ்நாடு அரசு காத்திருக்கிறது. பல்வேறு தொழில்களை மேற்கொள்ள உகந்த சூழலையும் திறன்மிக்க மனித வளத்தையும் உறுதி செய்வதோடு பல்வேறு தொழில் கொள்கைகளின் உயர் சலுகைகளையும் அளிக்க இருக்கிறோம். இந்த மாநாடு குறித்து எக்ஸ் வலைதளத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் நல்லாட்சி, அமைதி, திறன்மிகு மனிதவளம், எல்லையற்ற வாய்ப்புகளை கொண்ட தமிழ்நாட்டில் மேலும் பல குறிப்பிடத்தக்க முதலீடுகளை ஈர்க்கும் வகையில் முதலீட்டாளர்கள் மாநாடு அமைந்ததாக குறிப்பிட்டுள்ளார்.